அனைவருக்கும் வணக்கம். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள், வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள்னு அன்றைக்கே நமது மாட்டன் புரட்சி கவிஞர் எச்சரிக்கை விடுத்தார். ஆனாலும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, அமித்ஷா, மோடி ஏனைய இன்னும் பிற வந்தேறி ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கி பயல்களும் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றவர்களும் அல்ல கைகளும் உணர்ந்ததாக தெரியவில்லை. இல்லைன்னா சொல்லுவானுங்களா, 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு அண்ணன் சீமான் தன்னுடைய கட்சியை காப்பாத்திக்கிற வேலையை செய்யட்டும் சொல்லுவானுங்க. என்னையவ ஏவி விடுவானுங்க. இப்படி இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் திரைமறைவிலே இந்த ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாங்க அது குறித்து இந்த காணொலியில் நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்க பாருங்க எத்தனை நாளை இப்ப பாத்துட்டீங்களா, ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசாம பாத்தீங்களா. இப்படி ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பேசுறது ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னதாக தான் 2024 பிறகு நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி பேசலாம். அப்படி பேசினவன் இப்ப சமீபத்தில் கூட ஒண்ணு பேசிருக்கலாம். அது என்ன, அதையும் பாத்துருங்க. ஒரு கட்சியை முதல்ல காப்பாற்றுற வேலையை பார்க்கணும். அவருடைய கட்சி மிக வேகமாக கலைந்து கொண்டிருக்கிறார். அண்ணாமலை வம்பு. அப்ப இப்படியாக 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது, அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய கட்சியை காப்பாற்றுற வேலையை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பேசினவன் அப்புறம் இன்னொரு கட்டத்துல பேசுறான். அண்ணன் சீமான் ஏன் தனியா நிக்கிறாரு, யாரும் அவர் சேர்த்துக்கல. அவர் தனியா நிக்கிறது ஒரு கொள்கையா பார்க்காதீங்க, யாரும் சேர்த்துக்காத காரணத்தினால அவர் தனியா நிக்கிறாருன்னு அப்படியே பொய்யும் புழுகுமாக பித்தலாட்டமாக அந்த புழுகு முட்டையெல்லாம் அவுத்து அள்ளி விடுறான். சீமான் அவர்கள் கூட யாரு போனாங்கன்னா அவங்க கூட கட்சியே இல்லையா, தனியா நிக்கிறாரு. ஏன் தனியா நிக்கிறாரு, யாரும் சேர்த்துக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்து இன்றைய நாள் வரை ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் அவர்கள் நாங்கள் தனித்தே களம் காணுவோம் சொல்லி முழங்கிக்கிட்டு வராரு. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி எப்படி பேசுறான் பாருங்க. சரி, இவனுடைய கொள்கைப்படி, இவனுடைய பேச்சின்படி, இவனுடைய கூற்றுப்படி நாம வருவோம். இந்த எச் ராஜான்னு யாரோ ஒருத்தர் தெரியுமா, தெரியாதா தெரியல உங்களுக்கு. அவர் ஏதோ அமெரிக்காவில் கட்சி நடத்துறாரா, அல்ல ஜப்பான்ல அல்ல ஜெர்மன்ல கட்சி நடத்துறாரா தெரியல. ஆனா அந்த எச் ராஜாங்கிறவரு சமீபத்தில் ஒண்ணு பேசி இருந்தார். அதை கொஞ்சம் கவனிங்க. அதை கவனிச்சுட்டு இந்த ஆட்டுக்குட்டிய எதால அடிக்கணும் அல்லது என்ன செய்யணுங்கிறது மானத்தமிழர்களாகிய நீங்கள் முடிவு செய்யுங்க. தமிழ் தேசியம் என்ற கொள்கையை சீமான் கைவிட்டு விட்டால் பாஜகவுடன் நெருங்க வாய்ப்புள்ளது என அக்கட்சியின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். அவர் ஒரு விஷயத்தை கைவிட்டு விட்டால் நாம நெருங்கி வரலாம். அவர் ஒரு விஷயத்தை கைவிட்டு விட்டால் நாம நெருங்கி வரலாம். அப்ப இது எதை காட்டுது? அப்ப எச் ராஜாவிட்ட மறைமுகமாக அவர்கிட்ட பேசி, இது மாதிரி ரகசியமாக பேசி, இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிய கூட்டணிக்கு கூப்பிடுங்க, அதுக்கு அழைப்பு விடுங்க சொல்லி எச் ராஜாவிட்ட சொல்லி அழைப்பு விடுக்கிறது. ஆனா அண்ணன் சீமான் அவர்களோ இந்த எச் ராஜாவுக்கு மட்டுமல்ல, இந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சியும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வைக்கணும் மிக அதிகபட்சமாக விரும்புறாங்க. ஆனா அண்ணன் என்ன சீமான் சொல்றாரு தெரியுங்களா, நாம் தமிழர் கட்சி ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் நாங்கள், தனித்துதான் காணவும், சிங்கம் தனித்துதான் வேட்டையாடும், தனித்துதான் களம் காணும் சொல்லி சொல்றாரு. ஆனா இந்த ஆடு என்ன சொல்லுது பாருங்க. ஏன்னா இது ஆடு அப்படிதான் சொல்லும். கூட்டணிக்கு கூப்பிட்டா கூட்டணிக்கு வரலன்னு உடனே எப்படி சொல்றான் அபாண்டமாக பாருங்க. ஆனா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தன்னுடைய கொள்கையின்படி ஆண்மை சிங்கத்தின் கூட்டமாக இந்த அரசியல் களத்திலே, இந்த தேர்தல் களத்திலே களம் காணும், எதிர்களை துவம்சம் செய்யும். அதனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட மானமுள்ள தமிழர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதுவும் இன்னைக்கு இல்ல, 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவாக்கி விட்டது. இன்றைக்கு அந்த 31 லட்சம் என்பது 1 கோடியை தாண்டி விட்டதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கின்ற போது தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி முதலிடத்தை நோக்கி
ஆளுங்கட்சியாக, தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 கட்சியாக உருவெடுக்க போகிறது என்று அரசியலை நன்கு உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற அரசியல் நோக்கர்களில் ஒரு பகுதியினர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இதுதான் இந்த சங்கிகளுக்கு, இந்த பாஜக காரர்களுக்கு, இந்த ஆட்டுக்குட்டிக்கு, இந்த அமித்ஷா மோடிகளுக்கு ஒரு பயத்தை, ஒரு பெரும் அச்சத்தை, ஒரு திகில உண்டு பண்ணிருக்கு. என்னடா அது? ஒரு 10 ஆண்டுகளாக இந்திய ஒன்றியத்துல அந்த இவிஎம் மெஷின், அந்த ஓட்டிங் மெஷின்ல பிராடுத்தனம் பண்ணி கைவேலையை காட்டி நாம இந்திய ஒன்றியத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறோம். அது இல்லாம பல மாநிலங்கள்ல இருக்கின்ற கட்சிகளை உடைத்து எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு, கவுன்சிலர்களுக்கு பல கோடிகளை, 50 கோடி 100 கோடி கொடுத்து அந்த கட்சியை உடைத்து அந்த மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் யாத்ரா போறோம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறையாளர்கள் கொண்டு வந்து பிஜேபி கட்சியில சேர்க்கிறோம். நிலத்தை அபகரிப்பாளர்களுக்கு கொண்டு வந்து கட்சியில சேர்க்கிறோம். கனிம வள கொள்ளையன்களுக்கு பாஜக கட்சியில கொண்டு வந்து சேர்க்கிறோம். இப்படி ரவுடிகளையும், பொறுக்கிகளையும், அயோக்கிய நாய்களையும், சுரண்டல்காரர்களை எல்லாம் கொண்டு வந்து பாஜக கட்சியில சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த பள்ளிக்கூட மாணவர்கள் கூட பாஜகவை எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலாக பாஜகவை ஆட்டுக்குட்டியா இந்த அமித்ஷாவை நக்கல் அடிக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அதுல ஒருத்தவனாச்சும் பாஜகவில் வந்து சேர்றாங்கன்னா அது இல்ல, எல்லாம் நாம் தமிழர் கட்சியை நோக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்களே அப்படி சொல்லி இந்த ஆட்டுக்குட்டி, இந்த அமித்ஷா உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க. கையை போட்டு பேசுகிறானுங்க, என்ன செய்யலாம், எது செய்யலாம், எல்லாம் அங்கேயே போறானுங்க. நாம் தமிழருக்கு, பாஜகவுக்கு வர மாட்டேங்கிறாங்க சொல்லி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போதுதான் ஒரு விடயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறானுங்க. அதாவது தமிழ்நாட்டில் பாஜக கட்சி வளர்வதற்கு தடையாக இருப்பது எது, பாஜக கட்சி வளர்வதற்கு ஒரு தடுப்பு சுவராக இருப்பது எது அப்படின்னு அவங்களுக்கு சிந்திச்ச போது, தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு தடையாக இருப்பது நாம் தமிழர் கட்சி. தமிழ்நாட்டிலே பாஜக கட்சி வளர்வதற்கு ஒரு தடுப்பு சுவராக இருந்து நிற்பது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி இந்த அமித்ஷா, இந்த மோடி, இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் இந்த முடிவுக்கு வரானுங்க. அப்ப என்ன யோசிக்கிறான்? அப்ப நாம் தமிழர் கட்சியை சும்மா விடலாமா அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கும் வரானுங்க. அப்ப அந்த முடிவுக்கு அவன் எப்படி வரான்? இப்ப இந்த ஆண்டு, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெற்று பாஜக வெற்றி பெற்று இந்த மோடி திரும்பவும் பிரதமர் ஆவாரு. அப்படி பிரதமர் ஆன பிறகு, அப்படி பாஜக ஆட்சிக்கு 3வது முறையாக வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்காது. முடிஞ்சா அண்ணன் சீமான் நீ கட்சி காப்பாத்திக்க சொல்லி இந்த ஆட்டுக்குட்டி சவடால் விடுது. அதனுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய அடுத்தபடியாகத்தான், அதனுடைய தொடர்நிலையாகத்தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வீடுகளில் என்ஐஏவை விட்டானுங்க இந்த பாஜக காரணங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் என்ஐஏ சோதனை போடுதுன்னா அது நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் வீடுகளில் உள்ள நுழைஞ்சி இவங்களுக்கு தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்கு, இவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அபாண்டமாக, சதியாக நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களின் மீது பழி சுமத்துவானுங்க, வழக்கு தொடுப்பானுங்க, விசாரணை செஞ்சு சிறையில் அடைப்பானுங்க. இதுதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் முதலாக ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவருடைய வீடுகளில் என்ஐஏ சோதனை போடுதுன்னா அது முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வீடுகள்ல தான். இந்த இடத்துல தான் நாம இன்னும் கூடுதலாக சற்று கவனம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது இருக்கு, கவனம் செலுத்தவும் வேண்டியது இருக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, என்ஐஏ விசாரணை பொதுவாக தீவிரவாதம் தொடர்பாக அல்லது ஆயுத பதுக்கல், ஆயுத உற்பத்தி தொடர்பாக தான் என்ஐஏ ஒரு வழக்கை எடுக்கும். ஆனா இந்த தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இந்த ஆயுதத்துக்கு தொடர்பு இல்லாத, சம்பந்தம் இல்லாத நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உங்களுடைய வீடுகள்ல என்ஐஏ வருதுன்னா அந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வரலாற்றுல கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போமா? 1980களில் தமிழ்நாட்டுல என் நாடு தமிழ்நாடு, என் இனம் தமிழினம், எந்த இனத்திற்கு, இந்த நாட்டிற்கு நான் விடுதலை தருவேன், இவர்களுக்கு சுதந்திரத்தை தருவேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பின்பற்றி, அவருடைய பாதைகளை பின்பற்றி, அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, அவரை ஒரு எடுத்துக்காட்டா கொண்டு அன்னைக்கு தமிழர்கள் பொங்கி எழுந்தார்கள், எழுச்சி கொண்டார்கள். அப்படி எழுச்சி கொண்டவர்கள் முக்கியமாக தமிழரசன் ஐயா புலவர் கலிய பெருமாள், இன்னும் ஏனைய தமிழர்கள் எழுச்சியோடும் புரட்சி செய்தார்கள். அது ஆயுத புரட்சியாக இருந்தது. ஆனா அன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சொந்தமில்லாத, தமிழர்களுக்கு அயலான அந்த தமிழ் நிலத்திற்கு சொந்தமில்லாத அந்த எம்ஜிஆரும் அந்த இந்திய ஒன்றிய அரசும் சேர்ந்து அந்த ஆயுத புரட்சிய, அந்த விடுதலை முழக்கத்தை அன்னைக்கு அழித்தொழிச்சானுங்க. இது வரலாறு. இது என்னைக்கு நடந்துச்சு? அப்ப நடந்துச்சு 1980களில். ஆனா இன்றைக்கு தமிழர்கள் அப்படி இல்ல.
தமிழர்கள் இன்றைக்கு சிந்தனை வேறு விதமாக இருக்கு. இன்றைக்கு தமிழர்கள் தீவிரவாத சிந்தனை இல்ல. இன்றைக்கு தமிழரிடம் ஆயுத புரட்சியோ எதுவும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழரிடம் புத்தக புரட்சி எழுந்து கொண்டிருக்கின்றது. அறிவு புரட்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அறிவு ஆயுதத்தை ஏந்துகின்றார்கள். ஜனநாயகத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அரசியல் பாதையை, அந்த தேர்தல் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அப்படி தேர்ந்தெடுத்திருக்கின்றவர்கள் தான் அண்ணன் சீமான் தலைமையில நாம் தமிழர் கட்சி என்ற முறையில அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய கட்சியாகவும் 2021 முதன்மையான முதல் கட்சியாகவும் உருவாக போகுது. அப்ப இந்த இடத்துல பிஜேபி என்ன நினைக்குது? தமிழ்நாட்டினுடைய 3வது பெரிய கட்சியாகவோ அல்லது 2026 முதன்மை கட்சியாக முதல் கட்சியாகவோ நாம் தமிழர் கட்சி உருவாகிடக்கூடாது, அது வளர்ச்சி அடைந்திடக்கூடாது. அப்படி நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்தால் அது உருவாகிட்டா தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் நாம் தமிழர் கட்சி கிட்ட போயிடும். நாம் தமிழர் கட்சி கிட்ட தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரம் போனா அவங்க இயற்கை வளங்களை பாதுகாப்பாங்க. இந்த மண்ணை, இந்த மலையை, இந்த ஆற்றை, காட்டை எல்லாத்தையும் பாதுகாப்பானுங்க. இயற்கையை பாதுகாப்பானுங்க. இயற்கையை நேசிப்பாங்க. அப்ப இந்திய பெருநிறுவன முதலாளிகளுக்கு இது வெறும் வேட்டைக்காடாக இருக்காது. இந்திய பெருநிறுவன முதலாளிகள் இதை சுரண்டி கொண்டு போக முடியாது. இந்திய ஒன்றிய அரசு இங்க இருந்து நிதியை வரியாக அள்ளிக்கிட்டு, திருடிக்கிட்டு, கொள்ளையடிச்சுக்கிட்டு டெல்லி சுல்தான்கள் எடுத்துட்டு போக முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் தடையை இந்த நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தும். அதனால நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டில் வளரக்கூடாது, அரசியல் அதிகாரத்துக்கு அது வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த மோடி, இந்த அமித்ஷா, இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாருமே முடிவு செய்யறாங்க. அப்படி முடிவு செஞ்சதனுடைய விளைவாகத்தான் தாம் தமிழர் கட்சி மீது ஏதாவது பழி சுமத்தணும், ஏதாவது குற்றம் சுமத்தணும், மக்களிடையே இவர்கள் மீது தவறான எண்ணங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீடுகள்ல என்ஐஏவை சோதனைக்கு விட்டானுங்க. பாருங்க எவ்வளவு கொடுமை நடக்குது. அப்ப 1980களில் தமிழர்கள் தங்களுக்காக ஆயுத புரட்சி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அமைதியான முறையில இன்னைக்கு புத்தக புரட்சி, அறிவாயுத புரட்சி, அறிவு புரட்சி, ஜனநாயக புரட்சி, தேர்தல் புரட்சி, அரசியல் புரட்சி சொல்லி தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக தமிழக இளைஞர்கள் இன்னைக்கு களத்துல வந்து நிக்கிறாங்க. அப்படியான இளைஞர்கள் தான் இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசு, இந்த மோடி, அமித்ஷா, இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் சரியாக குற்றம் சுமத்த, பழி சுமத்த துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல பாருங்களா எவ்வளவு கொடுமையா இருக்கு. ஆயுதம் தூக்குனாலும் நம்மள தூக்க கூடாதுங்கிறானுங்க. அன்னைக்கு 80 தூக்குன மாதிரி. அப்ப புத்தகத்தை தூக்கி அறிவாயுத புரட்சி செஞ்சாலும் தமிழர்கள் செய்யக்கூடாது. அப்ப தமிழர்கள் ஆயுதத்தை தூக்க முடியாது, நீ புத்தகத்தையும் தூக்க கூடாது. அப்ப தமிழர்கள் என்னவா இருக்கணும்? அடிமைகளாகவே இருங்கடான்னு சொல்லி இந்திய ஒன்றியம், இந்த பாஜக, இந்த ஆட்டுக்குட்டி, இந்த அமித்ஷா, இந்த மோடி, எல்லா சங்க நாய்களும் முடிவு பண்றானுங்க.